ப்ரொஃபஷனல் சோஷியல் மீடியாவான லிங்க்டின் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஹாய், ஐம் குமரவேல். நம்மளோட சேனலில் ஆன்லைனில் மணி எப்படி earn பண்ணுறது அப்படின்ற டாபிக்ஸில் நிறைய வீடியோ போட்டுட்ருக்கோம். இந்த டாப்பிக்கில் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக வரும். இந்த டாப்பிக்கில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நம்மளோட சேனலை ஷேர் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். லிங்க்டின்னை வேர்ல்டு வைடாக பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 740 மில்லியன் மெம்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மேப் இதில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் பாருங்கள், கண்ட்ரி வைஸ் ஒவ்வொரு கண்ட்ரிலையும் எவ்வளோ பேர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்து லிங்க்டின் யாருக்கெல்லாம் சூட்டபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல். நீங்கள் ஒரு வேளை ஃபுல் டைம் ஜாப் ஏதாவது தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த இது வந்து லிங்க்டின் வந்து சூட்டபுளாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீலான்சர்ஸ். இப்போ ஃப்ரீலான்ஸாக யாராவது ஏதாவது சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கும் வந்து இந்த லிங்க்டின் வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஓன் ப்ராடக்ட்டு இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கும் வந்து லிங்க்டின் வந்து சூட்டபுளானது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங், ப்ரொஃபஷனல் ரிலேட்டடான அஃபிலியேட் மார்க்கெட்டிங். எக்ஸாம்பிளுக்கு இப்போ இது இமெயில் மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்டு, இல்லை ஒரு வெப்சைட் ஹோஸ்டிங், டிசைனிங், இல்லைனா மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்டதாக ஒரு புக்ஸு, இந்த மாதிரி அந்த சம்மந்தப்பட்டது எல்லாத்துக்குமே வந்து லிங்க்டின் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லிங்க்டின்ல இருக்கிற எல்லா அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னாக்கா கம்பெனி ஓனர்ஸு, இந்த மாதிரி ரொம்ப ப்ரொஃபஷனலாக அவங்க தான் இருப்பாங்க. ஸோ அதனால தான் ப்ரொஃபஷனல் ரிலேட்டடான எல்லா ஒர்க்குக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லிங்க்டின் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் அது. ஸோ லிங்க்டின் மார்க்கெட்டிங்கான ஒரு சில டிப்ஸ் இதில் பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா லிங்க்டின் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு போஸ்ட்டாவது நீங்கள் போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மோர் தென் 5x பர் டே, ஒரு நாளைக்கு 5 போஸ்ட்டுக்கு மேலே போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் கிளிக்ஸ் அண்ட் ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டியூஸ்டேயில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 11 AM 12 PM. ஸோ இந்த இன்பிட்வீன் டைமில் வந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மோஸ்ட் கிளிக்ஸ் அண்ட் ஷேர்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒர்ஸ்டான டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்லீப்பிங் ஹவர்ஸ், நைட்டு 10 மணிக்கு மேலே காலைல 6 மணிக்குள்ளே அந்த டைமில். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீக்கெண்ட்ஸு, லைக் உங்களுக்கு இப்போ ஃப்ரைடே ஈவினிங்லேருந்து மண்டே மார்னிங் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது வந்து ஆஃபீஸ் இல்லாத டைம். ஓகேங்களா. ஸோ அந்த டைமில் வந்து நம்ம வந்து போஸ்ட் போடக்கூடாது. ஸோ இது என்ன சொல்ல வராங்க அப்படின்னாக்கா இப்போ நீங்கள் ஒரு ஒர்க்குக்கு போகிறீங்க அப்படின்னா எந்த டைமில் நீங்கள் ஒர்க்கில் இருப்பீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு காலையில் ஒரு 9 o'clock போகிறீங்கன்னா 9லேருந்து ஈவினிங் ஒரு 6 வரைக்கும் இருப்பீங்க அப்படின்னா அந்த டைமில் தான் வந்து நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்ல வராங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் டைம்ஸ் டு போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் இருக்குது. அப்புறம் ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா 5 to 6 PM. ஓகேங்களா. ஸோ இப்போ காலையிலேருந்து 7 to 8 அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒர்க்குக்கு 9 மணிக்கு போகிறவங்க காலைல சீக்கிரமாக வந்துச்சுட்டு ஒரு 7 to 8 வந்து பார்த்தீங்கன்னாக்கா நியூஸ் பேப்பர் படிப்பாங்க, இல்லை அவங்களோட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் ஏதாவது பார்ப்பாங்க. ஸோ அதுக்காக அது ஈவினிங் 5 to 6 அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதே தான் சேம். ஆஃபீஸ் முடிய போகிற டைம், அந்த டைமில் வந்து லாஸ்ட் 1 hour அனைத்தான ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்ப்பாங்க. ஸோ அதனால் இந்த பிட்வீன் டைம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறதுக்கு நல்ல டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பீக் டைம் ஆஃப் யூஸ் டியூரிங் அண்ட் ஆவரேஜ் டேஸ். மற்ற நார்மலான டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா மத்தியானம் 12 மணிக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 5 to 6 PM. இந்த டைம் வந்து ஒரு நல்ல நேரம், நல்ல டைம். அந்த டைமில் போஸ்ட் பண்ணினாக்கா உங்களுக்கு நிறைய கிளிக்ஸ்லாம் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, இப்போ லிங்க்டினோட ஒரு சில ஃபேக்ட்ஸ்லாம் பார்த்தாச்சு. இப்போ லிங்க்டின் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து linkedin.com வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டில் வந்துட்டு ஜாயின் நவ் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து உங்களோட இமெயில் அட்ரஸ் இல்லைனா ஃபோன் நம்பர் கேட்கும். அதை நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களோட பாஸ்வேர்டை கொடுத்து அக்ரி அண்ட் ஜாயின் கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து உங்களோட ஜிமெயில் யூஸ் பண்ணி கண்டினியூ வித் கூகுள்னு நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள்கிட்ட ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னாக்கா சைன்இன் கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட இமெயில், ஃபோன் நம்பர், பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் சைன்இன் கொடுத்தீங்கன்னாக்கா உங்களோட அக்கௌண்ட் வந்து லாகின் ஆகிடும். அப்படி இல்லை ஒருவேளை உங்கள் பாஸ்வேர்டு மறந்துட்டீங்க அப்படின்னா ஃபர்கெட் பாஸ்வேர்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் ரீசெட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட இமெயில் ஐடி இல்லை ஃபோன் நம்பர் போட்டு ரீசெட் பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னாக்கா உங்கள் இமெயிலுக்கோ இல்லை உங்களோட ஃபோன் நம்பருக்கோ உங்களுக்கு மெசேஜ் வரும், ஓடிபி மாதிரி. அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ரீசெட் பண்ணிக்கலாம் பாஸ்வேர்டு. ஒன்ஸ் நீங்கள் லிங்க்டின்ல வந்து ரிஜிஸ்டர் பண்ணணுன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேஜ் தான் ஷோ ஆகும். இதில் வந்து இந்த ப்ரொஃபைல் இருக்குல்ல, மீல போயிட்டு வியூ ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதெல்லாம் நான் ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டேன், உங்களுக்கு ஆனால் வராது. இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய ப்ரொஃபைல் ஃபோட்டோ, இது ரெண்டும் வராது. இது ரெண்டையும் நீங்கள் வந்து கேன்வாவில் டிசைன் பண்ணிவிட்டு இங்கே வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ கேன்வா பற்றி உங்களுக்கு தெரியாதுன்னா கேன்வா பற்றின ஃபுல் வீடியோ நான் போட்டிருக்கேன் ஆல்ரெடி. அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஐ பட்டன்லையும் கொடுக்குறேன். அந்த வீடியோ பாருங்கள், எப்படி வந்து பேனர்ஸ் எல்லாம் டிசைன் பண்ணணும் அப்படின்னு அதில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஃபோட்டோஸ் அதெல்லாம் ஆட் பண்ணணுன்னா இங்கே வந்து உங்களோட நேம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து நீங்கள்
ஒரு டேக் லைன் மாதிரி ஆட் பண்ணலாம். நீங்கள் என்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறீங்க, இல்லை ஜாப் சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னு கூட அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ ஜாப் சர்ச் பண்ணுறீங்க, இப்போ நீங்கள் ஜாப் சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, ஐ எம் லுக்கிங் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி அந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ உங்களோட இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு அஃபிலியேட் ப்ராடக்ட் செல் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ரிலேட்டடான ஒரு டேக் லைன் அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். அப்புறம் இந்த டாக் சப்போர்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் வந்து கிரியேட்டர் மோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் எனபிள் பண்ணீங்க அப்படின்னாக்கா, எந்தெந்த டாபிக்ஸ் பற்றி நீங்கள் பேச போகிறீங்களோ அதை பற்றின ஹேஷ்டேக்ஸ்லாம் நீங்கள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஷோ ஆகும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்கள் கிரியேட்டர் மோடு ஆன் அப்படின்னு இருக்குது. இப்போ ஆல்ரெடி ஆனில் இருக்குது. இல்லை அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு ஆஃப்னு காட்டும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் அதை வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த லைன் காட்டும். அதுக்கப்புறம் இது வந்து உங்களோட லொக்கேஷன். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ பேரை ஃபாலோ பண்ணுறீங்க, எவ்வளோ கனெக்ஷன் உங்களுக்கு இருக்குது, அந்த இதெல்லாம் உங்களுக்கு காட்டும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் டூ. இது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் டூ எதுக்காக நீங்கள் இந்த இது ஓப்பன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். இப்போ ஒருவேளை நீங்கள் ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, இதை கிளிக் பண்ணி என்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறீங்க, அதுக்கான சார்ஜஸ் எவ்வளோ, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் இங்கே போட்டுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ப்ரொஃபைல் செக்ஷன் அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து இங்கே காட்டும். என்னென்ன செக்ஷன்லாம் அதில் நீங்கள் ஆட் பண்ணலாம். ஆட் எஜுகேஷன், பொசிஷன், கரியர் பிரேக், ஸ்கில்ஸ், இந்த மாதிரி நிறைய இருக்கும். அதுக்கு வந்து உங்களோட ப்ரொஃபைலுக்கு எதெல்லாம் சூட்டபுளாக இருக்கோ அதெல்லாம் நீங்கள் வந்து எடுத்து போட்டுக்கலாம். ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மோரை நீங்கள் கிளிக் பண்ணினாக்கா, இந்த ப்ரொஃபைல் வந்து நீங்கள் இப்போ வேறு யாருக்காவது ஒரு மெசேஜாக ஷேர் பண்ணலாம். இப்போ இந்த ஒரு தேர்ட் பர்சனோட ப்ரொஃபைல் நீங்கள் பார்க்குறீங்க, அதை யார் கூட நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சேவ் டு பிடிஎஃப். இதை இந்த ப்ரொஃபைல் வந்து ஃபுல்லாக நீங்கள் ஒரு பிடிஎஃபாக சேவ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பேஜ் வந்து நீங்கள் ஒரு பில்டர் ரெஸ்யூமாக வந்து நீங்கள் பண்ணலாம். அடுத்து அந்த பென்சில் ஐக்கன் மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னாக்கா உங்களோட ப்ரொஃபைல் ஃபுல்லாக நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களோட நேமு, ஹெட்லைனு, பொசிஷன் என்னென்ன நீங்கள் ஆட் பண்ணுவோம் எல்லாம் ஆட் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சஜஸ்டட் ஃபார் யூ. ஸோ இப்போ நீங்கள் இதில் ஏதாவது ஒன்று ஆட் பண்ணாமல் விட்டுருந்தீங்க, லைக் உங்களோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் உங்களுக்கு வரும். ஓகேங்களா. அதை வச்சு நீங்கள் கிளிக் பண்ணி பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அனலிட்டிக்ஸ். உங்களோட நீங்கள் இது வரைக்கும் போட்டுக்கிற போஸ்ட்டு, உங்களோட ப்ரொஃபைல் யார் எவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க அப்படின்ற அனலிட்டிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷோ ஆகும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸஸ்லாம் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னீங்களா, கிரியேட்டர் மோடு நீங்கள் ஆன் பண்ணீங்க அப்படின்னாக்கா அந்த ஹேஷ்டேக்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா மை நெட்ஒர்க். உங்களோட நெட்ஒர்க்கில் வந்து எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் இங்கே பார்க்கலாம். இது வந்து நான் உங்களுக்கு இந்த டேப் போகும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ண ஆக்டிவிட்டீஸ். இப்போ இது வரைக்கும் நீங்கள் போட்டுக்கிற போஸ்ட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு போஸ்ட்டு நீங்கள் பண்ணிக்கிற லைக்கு, இல்லை வேறு போஸ்ட் ஏதாவது நீங்கள் ஷேர் பண்ணியிருப்பீங்களா, அந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இங்கே ஷோ ஆகும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அபவுட் செக்ஷன். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் உங்களுக்கு அன்லிமிட்டடாக நீங்கள் எவ்வளோ வேணாலும் இங்கே எழுதிக்கலாம். ஓகேங்களா. உங்களை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். இன்க்ளூடிங் கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு பேராகிராஃப் ரெடி பண்ணி இங்கே இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ வந்து என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு நல்லா ரேங்க் ஆகும் இந்த லிங்க்டின். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் டேப்பு. இதில் வந்து உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருக்கோ அதெல்லாம் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் அண்ட் சர்டிஃபிகேஷன்ஸ் அதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து உங்களுக்கு என்னென்ன தெரியுமோ அந்த ஸ்கில்ஸ்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் இதுவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்கே இருக்கிற செக்ஷன் இல்லாமல் வேறு செக்ஷன் ஆட் பண்ணணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஆட் ப்ரொஃபைல் செக்ஷன் இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் ரெக்கமெண்டடாகவும் பார்த்தீங்கன்னா ஒரு சில இது கொடுக்கும். ஸோ இதில் உங்களுக்கு எதாவது வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னாலும் இவ்வளோ இருக்கும். உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்குமோ அதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா நம்மளோட மை ப்ரொஃபைலில் இருக்கிற எல்லாத்தையும் பார்த்தாச்சு. அடுத்து நான் இப்போ ஹோம் கிளிக் பண்ணுறேன். இப்போ நம்ம ஹோம் டேப் பார்க்குறோம். ஹோம் டேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சர்ச் ஆப்ஷன் இருக்குது. இப்போ உங்களுக்கு ஏதாவது நீங்கள் சர்ச் பண்ணணும் அப்படின்னாக்கா இங்கே நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டேப் இருக்கும். இதில் வந்து உங்களை பற்றின டீட்டெயில்ஸு, உங்களை எவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணுறாங்க, எவ்வளோ பேர் உங்களோட நெட்ஒர்க்கில் இருக்காங்க, அப்புறம் நீங்கள் ஏதாவது சேவ் பண்ணிக்கிற ஐட்டம்ஸ் வந்து மை ஐட்டம்ஸில் வந்துடும். அப்புறம் ரீசெண்டாக வந்து என்னென்ன ஹேஷ்டேக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு இங்கே வரும். அதே மாதிரி ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லிங்க்டின் சம்மந்தப்பட்ட நியூஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட். இப்போ நம்ம ஏதாவது ஒரு போஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஏதாவது போஸ்டிங் இங்கே போட்டுக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஹேஷ்டேக்கு இந்த மாதிரி போஸ்ட் பண்ணலாம். நீங்கள் இமேஜும் யூஸ் பண்ணலாம், வீடியோஸ் ஆட் பண்ணலாம், டாக்குமெண்ட்ஸ் ஆட் பண்ணலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதாவது இப்போ ஜாப் போஸ்ட் வந்து நீங்கள் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு மல்டிபிள் ஆப்ஷன் இருக்கும். இங்கே இருக்குது பாருங்கள், ஃபோட்டோ, வீடியோ, ஈவெண்ட்டு, ரைட்டு ஆர்டிக்கல். இங்கே வந்து நீங்கள் ஒரு ஆர்டிக்கலாகவும் ரைட் பண்ணலாம். ஹெட்லைனு, இமேஜ் கிரியேட் பண்ணிவிட்டு ஒரு பெரிய ஆர்டிக்கல் அந்த மாதிரி நீங்கள் எழுதலாம். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நியூஸ் ஃபீடு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ எந்தெந்த ஹேஷ்டேக் ஃபாலோ பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்களோ அவங்க போடுற போஸ்ட் எல்லாம் உங்களுக்கு வந்து இங்கே ஷேர் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஹேஷ்டேக்கு இந்த பர்டிகுலர் பர்சன் வந்து இங்கே போட்டிருக்காங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா 2 டேஸ்க்கு முன்னாடி போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி இங்கே டீட்டெயில்டாக உங்களுக்கு காட்டுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எத்தனை பேர் லைக் பண்ணியிருக்காங்க அப்படின்றது காட்டும். ஒருவேளை இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து லைக் பண்ணலாம். லைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். லைக்கு, செலிப்ரேட், அப்புறம் சப்போர்ட்டு, லவ், இன்சைட்ஃபுல், அப்புறம் வந்து க்யூரியஸ், இந்த மாதிரி இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் கமெண்ட் ஆட் பண்ணாலும்
இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து கமெண்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒருவேளை இந்த போஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த போஸ்ட்டை வந்து உங்களோட நியூஸ் ஃபீடில் நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இதை நீங்கள் யார் கூடயாவது சென்ட் பண்ணணும் அப்படின்னாக்க இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து வேறு யாருக்காவது இந்த போஸ்ட் வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணலாம், பர்டிகுலரான யாராவது ஒரு பர்சனுக்கு. அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து இங்கே வந்து பிஸ்னஸ் பேஜ் சஜஷனில் வந்து காட்டுது, இந்த பேஜஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹோமில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மை நெட்ஒர்க் போனீங்க அப்படின்னா சேம் இங்கேயும் அதே தான். லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எத்தனை கனெக்ஷன் இருக்குது, உங்களோட கான்டாக்ட்ஸு, பீப்புள், குரூப்பு, ஈவெண்ட், பேஜ், இதெல்லாம் நீங்கள் எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறீங்களோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு இங்கே வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் உங்களுக்கு பாருங்க நிறைய பேரை சஜஸ்ட் பண்ணுது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் பெங்களூரில் இருக்கேன் அப்படின்னால பெங்களூர் ஏரியாவில் இருக்கிற இப்போ நிறைய பேர் கொண்டு வந்து இங்கே காட்டுது சஜஷனில். அதே மாதிரி பார்த்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் பேஜஸ், இந்த பேஜஸில் இப்போ நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ட்ரெண்டிங்கில் காட்டுது. அதே மாதிரி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டட் ஃபார் யூ. ஸோ இவங்கெல்லாம் வந்து எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுது. இப்போ என்னோட ப்ரொஃபைலுக்கு சூட்டபிளான மற்ற கனெக்ஷன் இவங்கெல்லாம். ஸோ இங்கே வந்து நீங்கள் நிறைய பேருக்கு கனெக்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களோட ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் வந்து ஆட் ஆகிடுவாங்க. லைக் எப்படி ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்து ஃப்ரெண்ட்ஸ் ஆட் பண்ணுறோமோ சேம் அதே மாதிரி அதில் வந்து ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்கிறதுக்கு போல இதில் வந்து கனெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கனெக்ஷன். இப்போ நீங்கள் உங்களை ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா அவங்க வந்து உங்களோட நெட்ஒர்க்குள்ளே வந்துடுவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜாப்ஸ். இப்போ ஒரு வேளை நீங்கள் வந்து ஒரு ஃபுல் டைம் இல்லை பார்ட் டைமாவோ இல்லை ஃப்ரீலான்ஸாவோ ஒர்க் தேடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த டேப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து நீங்கள் மை ஜாப்ஸ் போயிட்டு நீங்கள் சேவ் பண்ணுறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மை ஜாப்ஸாக வந்துடும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் அலர்ட்டில் போனீங்க அப்படின்னாக்கா இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ஜாப் அலர்ட் கிரியேட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அதுக்கான ஜாப் அலர்ட்ஸ்லாம் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பாருங்கள் ரெக்கமெண்டட் ஃபார் யூ அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஜாப்ஸ்லாம் வந்துருக்கும் பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை ஈஸிலி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் லிங்க்டின்ல எங்கே இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். ஈஸி அப்ளைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. இப்போ இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு இங்கேயே அப்ளை ஆகிடும், வேறு எங்கேயும் போக தேவையில்லை. பட் இதுவே இப்போ நீங்கள் இது இருக்கு இல்லைங்களா, இந்த போஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணால் பாருங்கள், அப்ளைன்னு கிளிக் பண்ணால் வேறு எங்கேயோ போகுது. இது வந்து இவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போயிடும். அங்கேருந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதுதான் இந்த ரெண்டுக்குமான டிஃப்ரெண்ட்டு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜிங். இப்போ நீங்கள் மெசேஜிங்கில் போனீங்க அப்படின்னாக்கா இது வரைக்கும் எனக்கு ஒரு 3 ஸ்பான்சர்டு மெசேஜ் தான் வந்துருக்கு, வேறு ஒன்றும் வரல. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து இங்கே லிஸ்ட் ஆகும். உங்களுக்கு எவ்வளோ மெசேஜ் வந்துருக்கோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு லிஸ்ட் ஆகும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ். ஸோ உங்களுக்கு இங்கே வர இந்த ஜாப் அலர்ட்ஸு இல்லை யாராவது உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறாங்க இல்லை யாராவது ஒரு நியூ போஸ்ட் போடுறாங்க உங்களோட கனெக்ஷனில் இருந்து அப்படின்னாக்கா அதுக்கான எல்லா செட்டிங்ஸும் உங்களுக்கு அதுக்கான எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து இங்கே வரும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வியூ ப்ரொஃபைல் ஆல்ரெடி பார்த்தாச்சு. அடுத்து செட்டிங்ஸ் அண்ட் ப்ரைவசி. அந்த வியூ ப்ரொஃபைல் இந்த ரெண்டையும் உங்களுக்கு நான் சொல்ல வந்துட்டேன். வியூ ப்ரொஃபைலில் வந்தீங்க அப்படின்னா எடிட் பப்ளிக் ப்ரொஃபைல் அண்ட் யூஆர்எல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னாக்கா இங்கே வந்து ஃபுல்லாக ஒரே இடத்துல வந்து நீங்கள் உங்களுக்கான எல்லாத்தையுமே நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். இப்போ ஏதாவது சேஞ்சஸ் நீங்கள் எடிட் பண்ணணும் அப்படின்னாக்கா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யூஆர்எல் இருக்கு இல்லைங்களா, அந்த யூஆர்எலும் நீங்கள் எடிட் பண்ணி உங்களுக்கு வேணுன்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எடிட் கண்டென்ட்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணினாக்கா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எடிட் கண்டென்ட்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாக்கா இதெல்லாம் ஃபுல்லாக வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். எடிட் விசிபிலிட்டி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நார்மல் உங்களோட கனெக்ஷன் இல்லாமல் இருக்கிற மற்ற பப்ளிக் வந்து எப்படி உங்களோட பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வருது பாருங்கள். பேசிக் ரெக்வயர்டு அவங்களோட நேம், கனெக்ஷன்ஸ் இதெல்லாம் பார்க்கலாமா, ப்ரொஃபைல் ஃபோட்டோ வந்து யார் பார்க்கலாம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஃபோட்டோ, ஹெட்லைனு இதெல்லாம் வந்து பப்ளிக்காக பார்க்கலாமா பார்க்கக்கூடாதா அப்படின்ற மாதிரி இங்கே வந்து இங்கே ஷோ பண்ணி ஹைட் பண்ணி வச்சுக்கலாம், உங்களுக்கு வேணுன்றதெல்லாம் காட்டலாம். அடுத்ததுலேயே பார்த்தீங்கன்னா கிரியேட் பேட்ச்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இதை வந்து உங்களுடைய ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட வெப்சைட்லையோ இல்லை வேறு ஏதாவது பிளாட்ஃபார்ம்லையோ நீங்கள் ஷோ பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த ஒரு ஸ்கிரிப்டையும் நீங்கள் காப்பி பண்ணி கொண்டு போய் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது வந்து விசிபிள் ஆகும். டார்க் தீம் வேணும்னா உங்களுக்கு இந்த கூட காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ப்ரொஃபைல் இன்னும் அனதர் லாங்குவேஜ். இப்போ வந்து இங்கே இங்கிலீஷ் இருக்குது. இங்கிலீஷ் இல்லாமல் ஒரு வேளை நீங்கள் வேறு லாங்குவேஜில் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் அண்ட் ப்ரைவசி. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் இன்ஃபர்மேஷன், உங்களுக்கு என்ன தீமில் இந்த ஆப் நீங்கள் பார்க்கணும் அப்படின்றது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சைட் ப்ரெஃபரன்ஸ், லாங்குவேஜ், கண்டென்ட் லாங்குவேஜ், ஆட்டோ ப்ளே, இந்த மாதிரி நிறைய செட்டிங்ஸ் இருக்கும். அதெல்லாம் யூஸ் பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சைன் அண்ட் செக்யூரிட்டி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் அட்ரஸ், ஃபோன் நம்பர்ஸு, சேஞ்ச் பாஸ்வேர்டு இதெல்லாம் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அது எல்லாமே நீங்கள் இங்கே பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விசிபிலிட்டி. இப்போ உங்களோட ப்ரொஃபைல் வந்து பப்ளிக்காக பார்க்கலாமா இல்லை உங்களோட கனெக்ஷன் மட்டும்தான் பார்க்கணுமா, அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நிறைய இங்கே இருக்கும். இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன். ஸோ உங்களுக்கு வந்து எப்படி நோட்டிஃபிகேஷன்லாம் வரணும் அப்படின்றது ஆப்ஷன்லாம் இங்கே இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்ப், லாங்குவேஜ், அப்புறம் போஸ்ட் ஆக்டிவிட்டி, ஜாப் போஸ்டிங் அக்கௌண்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையில்லை. ஆக்சுவலாக ஜாப் போஸ்டிங் அக்கௌண்ட்னா ஒன்றும் இப்போ ஒரு வேளை நீங்கள் வந்து ஒரு ரிக்ரூட்டராக இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுக்குன்னு வேறு ஒரு போர்ட்டல் மாதிரி காட்டும். ஸோ அதுக்காக தான் அது. அப்புறம் பார்த்தீங்கன்னா சைன் அவுட், நீங்கள் வேணால் லாக் அவுட் பண்ணிக்கலாங்கிறது.
அப்புறம் இந்த ஒர்க்குன்னு இருக்கு இல்லைங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இவங்களோட மற்ற லிங்க்டினோட மற்ற ப்ராடக்ட்ஸ்லாம் உங்களுக்கு வருங்க. இந்த லேர்னிங் இன்சைட்ஸ், போஸ்ட் ஜாப், அட்வர்டைஸ், ஃபைண்ட் லீட்ஸ், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கும். இதுவுமே பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் சர்வீஸ் தான். ஸோ கிரியேட் அ கம்பெனி பேஜ். இந்த கம்பெனி பேஜ் வந்து நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இல்லை உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.